ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் காலையில் தனது ஆடுகளை எடுத்துக்கொண்டு மலைமேடுக்கு மேய்க்கச் செல்வான். காற்று குளிராகவும் வானம் நீலமாகவும் இருந்தது. ஆனா அர்ஜுனுக்கு அது கொஞ்சம் போரடித்த மாதிரி தோன்றியது. அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். விளையாட்டு, கலாட்டா, சின்ன சின்ன தில்லாலங்கடி எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பிரச்சனை, அவன் சீக்கிரம் போர் அடிச்சிடுவான். ஒரு நாள் மரத்தடியில் உட்கார்ந்து ஆடுகள் மேய்வதை பார்த்து கொண்டிருந்தான். பா இங்கே எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே நடக்கலையே என்று அவன் நினைத்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் திடீரென்று எழுந்து, ஓனாய் ஓனாய் உதவி, ஓனாய் வந்துடுச்சு என்று கத்தினான். அவன் குரலை கேட்ட கிராமத்தினர் எல்லோரும் கம்புகளும் கருவிகளும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். அவர்கள் பயந்து மூச்சு முட்டி அங்கே வந்தார்கள். ஆனா அங்கே ஓனாய் எதுவும் இல்லை. அர்ஜுன் சிரித்து சிரித்து வயிறு குலுங்கினான். இது ஒரு ஜோக் தான் என்றான். கிராமத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிறிது கோபத்தோடும் குழப்பத்தோடும் திரும்பி போனார்கள். அடுத்த நாளும் அர்ஜுனுக்கு மீண்டும் போர் அடித்தது. நேற்று நடந்ததை நினைத்து அவன் மீண்டும் சிரித்தான். மீண்டும் அவன் கத்தினான், ஓனாய் ஓனாய் உதவி. மீண்டும் கிராமத்தினர் ஓடி வந்தார்கள். ஆனா மீண்டும் ஓனாய் இல்லை. இந்த முறை அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். ஒரு தாத்தா முன்வந்து சொன்னார், அர்ஜுன் இப்படி பொய் சொன்னா ஒரு நாள் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அர்ஜுன் அதை கவனிக்கவே இல்லை. அந்த மாலை வானம் மெதுவாக இருண்டது. காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. ஆடுகள் பயந்து நடுங்க ஆரம்பித்தன. அர்ஜுன் சுற்றி பார்த்தான். ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் புதர்களுக்குள்ளிருந்து 2 பிரகாசமான கண்கள் தெரிந்தது. ஒரு உண்மையான ஓநாய் மெதுவாக வெளியே வந்தது. இந்த முறை இது ஜோக்கில்லை. அர்ஜுன் பயத்தில் உறைந்து போனான். இதயம் பலமாக துடித்தது. ஓநாய் மெதுவாக ஆடுகளுக்கு நெருங்கியது. அர்ஜுன் முழு சத்தமாக கத்தினான், உதவி, தயவு செய்து யாராவது உதவுங்க, இது உண்மையான ஓநாய். அவன் குரல் கிராமம் முழுக்க கேட்டது. கிராமத்தினர் கேட்டார்கள். ஆனா இந்த முறை அவர்கள் நின்றுவிட்டார்கள். இவன் மீண்டும் பொய் சொல்றான் என்று நினைத்தார்கள். யாரும் வரவில்லை. மலைமேடில் அர்ஜுன் கண்ணீர் வடித்தான். இல்ல, இது உண்மை என்று அவன் அழுதான். ஓநாய் திடீரென்று முன் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு தைரியமான நாய் வேகமாக ஓடி வந்தது. அது சத்தமாக குரைத்து ஓநாய்க்கு முன்னால் நின்றது. ஓநாய் கர்ஜித்தது. ஆனால் நாய் அஞ்சவில்லை. சில நிமிடங்கள் கழித்து ஓநாய் மெதுவாக பின்னோக்கி சென்று காட்டுக்குள் ஓடிவிட்டது. அர்ஜுன் தரையில் விழுந்து நடுங்கினான். அந்த சத்தத்தை கேட்டு கிராமத்தினர் இப்போது ஓடி வந்தார்கள். அர்ஜுன் அழுதபடி சொன்னான், மன்னிச்சிடுங்க, நான் முன்பு பொய் சொன்னேன். ஆனா இப்போ உண்மையா இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். கிராமத்தினர் அமைதியாக அவனை பார்த்தார்கள். அந்த தாத்தா முன்வந்து சொன்னார், பொய் முதலில் சிரிப்பாயிருக்கும். ஆனா அது நம்பிக்கையை உடைக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் உண்மையும் பொய்யாதான் தோன்றும். அர்ஜுன் தன் தவறை புரிந்து கொண்டான். அந்த நாளிலிருந்து அவன் இனிமேல் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவன் நல்லவனாகவும் பொறுப்புள்ளவனாகவும் எல்லோராலும் நம்பப்படும் சிறுவனாகவும் மாறினான். மோரல்: பொய் சொன்னால் நம்பிக்கை போகும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் உண்மையும் மதிப்பு இல்லாமல் போகும்.